ஏயா உங்களுக்கு ஊரா வீட்டு நிலத்துல கோவில் கட்டினா தான் சுகமா இருக்குமோ? சொந்த நிலத்தை வாங்கிட்டு கட்ட மாட்டீங்களா? ஏன் ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு அதுல கோயில் என்ன மண்டபத்தை கட்ட வேண்டியது என்ன? சீன வீட்டு நிலத்துல கட்டிடுறீங்க, மலாய்க்காரன் வீட்டு நிலத்துல கட்டிடுறீங்க, கவர்மெண்ட் வீட்டு நிலத்துல கட்டிடுறீங்க. அப்புறம் அவன் உடைக்க வந்துட்டானா இந்தியர்களே ஓடிவாங்க, நம்ம கோயிலை உடைக்கிறாங்க, நம்மளோட விஷயத்துல வந்து மூக்க நுழைக்கிறாங்க, நம்மளுக்கு உண்டான அநீதி நடக்குது, வந்து காப்பாத்துங்க வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கூச்சல் போடுறது. அதுவும் இஷ்டத்துக்கு டிக்டாக்ல வீடியோஸை செஞ்சு போடுறது. என்னமோ இந்த கோவில் வந்து காலங்காலமா அங்க இருந்துச்சு, நம்மளோட நிலத்துல இருந்து புடுங்கிட்டு போற மாதிரி பேசுறது. இப்படின்னு பல பேரோட கருத்து இருக்கும், நியாயமான கருத்து. ஆனா இந்த கருத்து எந்த அளவுக்கு வேலிட்டா இருக்கு, ஏன் இந்த கருத்து வருது, அதே நேரத்துல ஏன் இவங்க வந்து அடுத்தாள் அதாவது புறம்போக்கு நிலத்துல கோவில் கட்டுறாங்க சொல்ற அந்த கருத்துக்குள்ள சில விஷயங்களை ஷேரிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1008 சாயில் ப்ராஜெக்ட் தொடங்கி இதோட ஒரு 5 மாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏறத்தாழ ஒரு 400 மேற்பட்ட கோயிலுக்கு நான் போயிட்டேன். இதில் என்னை ரிஜெக்ட் பண்ண கோயில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 150 கோயில். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல போய் எடுக்க முடியாத கோயில் அதில் ஏறத்தாழ ஒரு 200 கோயில் இருக்குது. இந்த வரிசையில் பார்த்தோமா மலேசியாவில் மட்டும் எத்தனை கோவில் இருக்குன்னு ஒரு எஸ்டிமேஷன் வந்து எடுக்கும் போது ஏறத்தாழ 12,000லேருந்து 13,000 கோவில் இருக்குது ஒட்டுமொத்த மலேசியாவில் மட்டும். என்னது இவ்வளோ கோயிலா? இருக்கிறதே 2 மில்லியன் மக்கள் தான், என்னடா அது 12,000 கோயில், அப்ப தெரு கோயில் கட்டி வச்சிருக்கீங்களோ அப்படின்னு பல பேரோட கருத்து இருக்கு. இங்கதான் வேடிக்கையான விஷயம், 12,000 கோயில் என்பது இது வந்து சிறு தெய்வ வழிபாட்டு தான் அதிகமா இருந்துச்சு. அப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த ஷரிகாட் இந்தியா தீமோ இங்கிரீஸ் இருக்குல்ல, தமிழ்நாட்டிலேருந்து அதாவது தமிழ்நாடு சவுத்தன்லேருந்து மக்களை இறக்குமதி செஞ்சு இங்க இருக்கிற வணிகத்துறையிலையோ இல்லாட்டி தொழில் துறையில கொண்டு வரும்போது ஏறத்தாழ 5 மில்லியன் மக்கள் வரைக்கும் இறக்குமதி செஞ்சிருக்காங்க. 5 மில்லியன் இந்தியர்கள் வந்திருக்காங்க, சாதாரண இந்தியர்கள் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. வரும்போது சில பேர் வந்து சிங்கப்பூர்ல இறங்கினாங்க, சில பேர் வந்து மலாக்கால இறங்கினாங்க, சில பேர் வந்து இந்த கடாரம் ஏரியாவில் வந்து இறங்கினாங்க, இந்த மாதிரி பிணைங் ஏரியாவில் இறங்கினாங்க, இந்த மாதிரி போர்ட்ல இறங்கினாங்க. இதுக்குண்டான அத்தாச்சி இருக்கா அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தாங்க. இதுக்குண்டான லேஜர் இருக்கு, ஆனா அந்த லேஜர் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு இந்த கவர்மெண்ட் அதாவது இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து ஷரிகா இந்தியா தீமோ இங்கிரீஸ் வந்து டேக் ஓவர் பண்ணும்போது இந்த லேஜர் வந்து காட்டணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு அதனால அது மறைக்கப்பட்டிருக்கு. சில விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட தெளிவுபடுத்தவே இல்லை. அப்போ இறங்குனது எத்தனை பேர்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல ராமசாமி வராரு, முத்துசாமி வராரு, அவங்க மனைவி முத்தம்மாள் வராங்க, அதுக்கப்புறம் ராக்காய் இப்படி வராங்கன்னு வச்சுக்கோமே, அண்ணன் தம்பி அப்புறம் மனைவி வராங்க, அவங்களோட பிள்ளைங்களாம் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு லேஜர்ல எழுதி வச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் எந்த ஊர்ல வந்து போர்ட் பண்ணப்படுது, உதாரணத்துக்கு இந்த எஸ்டேட் தையங் எஸ்டேட்ல போர்ட் பண்ணப்படுது, அதுக்கப்புறம் சுன்லி எஸ்டேட்ல போர்ட் பண்ணப்படுது அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு கிடால பார்த்தோமா டிவிஷன் இருக்கு, ஹார்வர்ட் டிவிஷன் 1, ஹார்வர்ட் டிவிஷன் 2, ஹார்வர்ட் டிவிஷன் 3. ஒவ்வொரு டிவிஷன்ல ஏறத்தாழ 1000 குடும்பம் இருந்திருக்கான். அப்ப பாத்துங்க, டிவிஷன் 1ல 1000, டிவிஷன் 2ல 1000, டிவிஷன் 3 1000, அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அப்போ அவ்வளோ பேர் பிளான்டேஷனும் அதே நேரத்தில் அந்த ரப்பர் தோட்டமும் விளைய வச்சிருக்காங்க. இது கிடால ஒரு சின்ன பகுதியில் இருக்கிறது. இப்போ ஒட்டுமொத்த மலேசியாவில் பார்த்தோமா எவ்வளோ பகுதி இருக்கு. வெறும் ரப்பர் தோட்டத்துக்கு மட்டும் கொண்டு வரல, விவசாயத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க, நெல் வயல் விவசாயத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க, தண்டவாளம் கட்டுறதுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த இன்டர்னல் டெவலப்பர் அதாவது பாட் செய்யறது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்தாங்க, வணிகத்தை கொண்டு வந்தாங்க. இவ்வளோ பேர் இந்தியர்கள் மலேசியா முழுக்கும் பரவி இருந்தாங்க. அதுவும் கிளாந்தான்ல பார்த்தீங்கன்னா, கிளாந்தான்ல தமிழ்நாடு இல்லைன்னு சொல்லிட்டு பல பேரோட கருத்து இருந்துச்சு. கிளாந்தான்ல நானே 28 கோயில் மண் எடுத்தேன். கிளாந்தான்ல மொத்தம் 40 கோயில் கிட்ட இருக்கு. அப்போ எவ்வளோ இந்தியர்கள் இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. கிளாந்தான் என்ன சின்ன மாநிலமா, பெரிய மாநிலம். அப்போ எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா எவ்வளோ கோயில் இருந்திருக்கும்னு பாருங்க. ஸோ ஒட்டுமொத்தம் ஒரு 12,000 கோயிலுக்கு மேற்பட்டு இருந்திருக்கு. இதுல கெசட் பண்ணப்படுது, அதாவது நிலத்தை வாங்கி அந்த கோவிலுக்கு சிறு கோவிலேருந்து ஆலயமா மாத்தி தேவஸ்தானம் மாத்தி சில கோயில்கள் தான் நடந்திருக்கு. சில கோயில்கள் வந்து பிரசாத்வான் வச்சிருக்காங்க, ஆனா நிலத்துக்கு வந்து கெசட் பண்ணல. இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைலாம் களையறதுக்கு கண்டிப்பா காலங்கள் ஆகும். அப்போ ஒரு நல்ல தலைமைத்துவம் அந்த கோவிலுக்கு இருந்துச்சுன்னா, அந்த ஏரியாவில் நல்ல தலைவர்கள் இருந்தாங்கன்னா ஏறத்தாழ பேசி அந்த நிலத்தோட இஷ்யூஸை முடிச்சிருவாங்க. ஒன்று ரீலொகேஷன் பண்ணி கொடுப்பாங்க, அல்லது அதே இடத்துல வந்து கெசட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும். இதோட ப்ராசஸ் பார்த்தோமா நீங்க நினைக்கிற மாரி டச் அண்ட் கோ பண்ணிட்டு போற மாரி கிடையாது. இது ஒரு ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப காலம் பிடிக்கும். ஏன்னா அந்த நிலத்தை வந்து அளந்து பார்ப்பாங்க, அந்த நிலத்தோட ஓனரை தேடுவாங்க, கண்டுபிடிக்கலாம்னு அவங்க மகளை தேடுவாங்க. இது ஒரு ப்ராசஸ் ரொம்ப நேரம் பிடிக்கும். பிறகு கண்டுபிடிச்சா இந்த நிலத்தை நீங்க இவங்ககிட்ட விற்கிறீங்க இல்லையா சொல்லிட்டு நடுவர் வந்து பேசுவாரு. சரி எனக்கு இவ்வளவு கொடுத்தாதான் விற்க முடியும், அவங்களும் டிமாண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஏற்ற ஃபண்டிங் தேடுவாங்க. இறுதியில் ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சோன்னா அந்த பேப்பர் ஒர்க்கே ஒரு 3 மாசம் முடிக்கும்.
பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு 3 மாசம் பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் கெசட் பண்ணியே வரும். ஸோ இதோட ப்ராசஸ் ரொம்ப நீட்டு. ரொம்ப ஈஸி கிடையாது. இப்போ இவ்வளோ சொல்றாங்களா, ஏன் இந்த கோயில் இப்படின்னு? அவங்கலாம் வந்து ஒரு கோவில் நிர்வாகத்துல இருந்து பார்த்தா அவங்களுக்கு அது புரியும். நான் மட்டும் தான் 1008 கோயில்லேருந்து மண் எடுக்கிறேன். ஆனா ஒவ்வொரு கோவில்லயும் 1008 பிரச்சனை இருக்குன்னு இந்த பதிவு மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்பயும் வந்து அங்கங்க கட்டி இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தண்டவாளத்தை கட்ட போகும்போது அந்த ஜேகேஆர் குவார்டர்ஸ் வந்து அது முன்பு வந்து வேற பேரு. அப்ப கேடிஎம் குவார்டர்ஸ் சொல்லுவாங்க, ஜேகேஆர் குவார்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுமே, இடத்துல ஒரு 20 பேர் அந்த தண்டவாளத்தை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. 20 பேர் இங்க இருக்காங்க. இன்னொரு போர்ட்ல வந்து 20 பேர் இருக்காங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு தாப்பாலேருந்து பீடோருக்கு போறாங்கன்னு வச்சுமே, 2 ரயில் சடக்கு வந்து சம்பவம் பண்ண வைக்கணும். அப்ப இங்க ஒரு குடும்பம் வந்து இங்க ஒரு குடும்பமா இருந்து ஒருத்தவங்க வந்து ரயில் ட்ராக் கட்டிட்டு இருப்பாங்க. பீடோர்ல இருந்து ஒரு குடும்பம் வந்து ரயில் ட்ராக் கட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தஞ்சுவமாலியுமே, அதே மாதிரி ஈப்போ, அதே மாதிரி தைப்பிங்க, இப்படி அங்கங்க இருந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த தண்டவாளத்துக்கு கனெக்ஷன் பண்ற வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த ஏரியால வந்து கண்டிப்பா த்ரோக்கா பண்ணணும் பாருங்க. காடெல்லாம் அழிக்கணும். அந்த மாதிரி நேரத்துல தான் வந்து புது புது மரங்கள் மலேசியாக்குள்ள இருக்கிற நிறைய மரங்கள் இருக்கு. அதே நேரத்துல அதிகமான ருத்ராஜ் மரம் மலேசியால இருந்திருக்கு. ருத்ராஜ மரம் வந்து சாதாரணமா முளைக்காது. அன்லெஸ் இந்த இடத்துல முனிவரோட நடமாட்டம் இருந்துச்சுன்னா, தெய்வத்தோட நடமாட்டம் இருந்துச்சுன்னா, சித்தர்களோட நடமாட்டம் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து இந்த இடம் வந்து உன்னதமா இருக்கு வச்சு நட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால அது காட்டுக்குள்ளேயே இருந்து வளரும். அங்க வந்து தியான மண்டபமா யூஸ் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த இலக்க தேடி வரும்போது தான் இந்த ஒரு விஷயம் தான். காட்டெல்லாம் அழிக்கும் போது என்னடா இவ்வளோ பெரிய புத்து இருக்கு. அப்போ இங்க ஒரு தெய்வ நடமாட்டம் இருந்திருக்கு. அப்போ அந்த தெய்வத்துக்கிட்ட அனுமதி கேட்டு நாங்க இந்த காடெல்லாம் அழிக்க போறோம் அத்தா. நாங்க உங்களை வச்சு வழிபடுறோம். உங்களுக்கு தேவை வேண்டிய பணிவிடை கொடுத்துறோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூஜை செஞ்சிடும் சொல்லிட்டு அனுமதி கேட்ட பிறகு தான் செய்வாங்க. இப்போ இந்த காடு இந்த நாட்டோட வளர்ச்சியில அதிகமா யார் செஞ்சது? மலாய்க்காரங்களா? சீனருங்களா? கிடையாது. ஆதியில வந்து தமிழர்கள், இந்தியர்கள், இந்துக்கள் தான் செஞ்சது. இது மூணுத்தையும் நான் கனெக்ஷன் பண்ணி ஆகணும். காரணம் தமிழர்கள் தனியா பாக்குறீங்க, இந்துக்கள் தனியா பாக்குறாங்க, இந்தியர்கள் தனியா பாக்குறீங்க. தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது உங்க தாத்தன், பாட்டன், முப்பாட்டன் தமிழர்களா வர கிடையாது, இந்தியர்களா வர கிடையாது, இந்துக்களா வர கிடையாது. மொத்தமாவே மூணுத்தையும் சுமந்துக்கிட்டு வர ஒரு மனுஷனா தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் பிரிச்சு பார்த்து நம்ம அங்க இருக்கிற கொள்கை நம்ம அப்படியே ஓகே நம்ம தாத்தா அங்கதான் இருக்காங்க, நம்ம அங்க என்ன கொள்கையை யூஸ் பண்றோமோ அதையும் இங்க யூஸ் பண்றோம் கிடையாது. இங்க வரும்போது ஒரு புதிய கொள்கையை கையில எடுத்துக்கிட்டாங்க. இந்து மத வழிபாடு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பாரம்பரியமா ஒரு தமிழரா தமிழ் மொழியை பயன்படுத்துற மாதிரி எல்லா விஷயத்தையும் கோரிவையாக செஞ்சிருந்தாங்க. அதே நேரத்துல வந்தவங்க சாதாரணமா கேட்க கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆய கொட்டாய் வேணும்னு சொன்னாங்க. ஆய கொட்டாயில ஆயம்மா என்னென்ன கதை சொல்லுவாங்க? புராண கதைகளை தான் சொல்லுவாங்க. இந்த தெய்வ கதைகள் சொல்லுவாங்க. தேவாரம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கங்க நடந்துச்சு. எல்லாமே சரிசமமா நடந்துச்சு. அதுக்கப்புறம் பள்ளிகளை உருவாக்குனாங்க. கோவிலுக்கு ஒரு மண்டபம் இருக்கும். மண்டபம் பக்கத்துல ஆயக்கொட்டாய் இருக்கும். ஆயக்கொட்டாய் பக்கத்துல ஒரு பள்ளி கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. எல்லா எஸ்டேட்லயும் இருந்துச்சு. இல்லைன்னா கருத்துக்களை தெரிவிக்கலாம். இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். இன்னமும் சில கோவில்ல சில மண்டபம் இருக்கு, சில ஆயக்கொட்டாயும் இருக்கு. ஆனா பயன்பாட்டுல இல்லை. ஸோ அங்கங்க கோயில் கட்டும் போது அப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த நிலத்துல யார் சொந்தக்காரன் கிடையாது. அந்த நிலம் வந்து இந்தியர்கள் வந்தாங்களே, தமிழர்கள் வந்தாங்களே, இந்துக்கள் வந்தாங்களே, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நிலம் வந்து வெள்ளைக்கார துறைக்கு சொந்தம். அப்ப வெள்ளைக்கார துறை நான் இந்த இடத்துல கோயில் கட்டிக்கிறேன், கட்டிக்கப்பா, சாமி கும்பிட போற, வழிபாட்டு இருக்கு கட்டிக்க அப்படின்னு சொல்லி கட்டுக்கணும் தான். அதுக்கப்புறம் அவர் 100 வருஷம் 200 வருஷம் அந்த அந்த நிலத்தை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்ட இது எங்களோட நிலம், இதுல ஏன் கோயில் கட்டினீங்க சொல்லிட்டு அதோட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த கோயிலுக்கு உண்டான நிவர்த்தனை பண்ணாதான் இந்த தெய்வத்தெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியும், நம்மள வழிபாட்டையும் காப்பாற்ற முடியும். ஸோ இந்த பதிவு அதை நோக்கி தான் போகுது. இதை விட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு. அவ்வப்பொழுது கண்டிப்பா சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருந்துச்சா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. நல்லா யோசிச்சிங்க. நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசினேன். அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது மரியாதையோட கேட்டீங்கன்னா மரியாதையான பதில் கிடைக்கும். நன்றி.